ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ட்ரம்ப் தாத்தா. ஆக்சுவலா நம்ம ரோல் மாடலா நிறைய பேர்த்த எடுத்திருப்போம். அந்த லிஸ்ட்ல இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கதான் நம்மளோட ரோல் மாடல் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம இவங்க பத்தி நிறைய படிச்சிருப்போம். இவங்களையா ரோல் மாடலா எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வர அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. அவங்களால ஹைட் பண்ணவும் தெரியும். ஏன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? பெரிய வாரே நடக்க போகுது. இது இன்னும் இப்போதைக்கு இது முடியாது. இப்ப இது ட்ரெண்டிங் நியூஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இது முடியாது. இந்த கான்டென்ட்டை வந்து எல்லாத்தையும் ரீட் பண்றது நிறுத்திட்டு அவங்க குழந்தைய அவங்க சேஃபா பாத்துக்க பாருங்க. இதை தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் அக்கறைப்பட்டு என்ன ஆக போகுது? அந்த குழந்தைங்களை எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட முடியுமா? நம்ம ஒண்ணுதான் பண்ண முடியும். அந்த குழந்தைங்களுக்காக நம்ம ப்ரே வேணா பண்ணலாம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. என் பொண்ணு வாசல்ல தான் விளையாண்டு இருக்கா, என் பொண்ணு மாடியில தான் இருக்கா, என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்துருவா, இன்னும் 5 minutesல வந்துருவா, 10 minutesல வந்துருவா, என் பையன் வந்துருவான். எல்லாத்தையுமே சேஃபா பாத்துக்கோங்க. எதையுமே கேர்லெஸ்ஸா இனிமேல் விடாதீங்க. நிறைய நடந்துருச்சு. ஆனா இப்பயும் வந்து நானும் கூட தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் இருக்கும். இங்கதான் போயிருக்கான். பசங்களையும் தயவு செஞ்சு விடாதீங்க. அந்த ஐலாண்ட்லயே பசங்களையும் தான் இப்படி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க. எல்லாமே குழந்தைங்க 15 years தான் ஆகுது. 15 yearsக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களதான் நிறைய. இதுல இவனுங்க இன்னொன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கானுங்க. நாங்க வந்து பிளாக்கா இருக்கிற குழந்தைங்கள எல்லாத்தையும் வந்து நாங்க இது பண்றது இல்ல, எல்லாமே ஒயிட்டா இருக்கிறவங்களதான். இதுல கூட அந்த கறி தின்றதுல கூட அவங்களுக்கு ஒயிட் தான் வேணுமா? பிச்சைக்கார நாய்ங்களா, கறி வேணும்னு கேட்டிருந்தா நான் ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்து வந்திருப்பேன்ல. எதுக்குடா இவ்வளவு பண்ணிருக்கீங்க? இவனுங்க அதை நரபலி கொடுத்தவனுங்களா? நரபலி கொடுத்து நீ என்ன 10,000 வருஷம் வாழ்ந்துட்டியா? செத்துதானே போயிட்ட இந்த பைத்தியக்காரா, முட்டா பயலே. உன்னெல்லாம் என்ன பண்றது? எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த நியூஸ் கேட்டதுல இருந்து மண்டை அப்படியே குழந்துகிட்டு வெளியே வந்துரும் போல. இதுல வர ட்ரம்ப் சொல்றோரு, ஐயோ நானும் அங்க போகவே இல்லை, அந்த ஐலாண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன நான் கதை விட்டுட்டு இருக்கேன், நான்லாம் உன்னை ரோல் மாடல் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்க. தயவு செஞ்சு அவங்க பெண் பிள்ளைகள் ஆகட்டும், ஆண் பிள்ளைகள் ஆகட்டும், அவங்க குழந்தைங்க அவங்கதான் முக்கியத்துவம் எடுத்துக்கணும். நம்ம யாரையும் எதையும் சொல்லக்கூடாது. நம்ம குழந்தைங்களை நாம சேஃபா பாத்துக்கணும். நம்ம குழந்தைங்களை நாம இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தாங்க குற்றவாளி, அவங்க இல்ல. நம்ம தான் ஒரு சொல்லுவாங்க, ஏமாத்திட்டாங்களா? யாரும் ஏமாத்தல, நாம தான் ஏமாந்து நிக்கிறோம். யாரும் ஏமாத்த போறா? நாம உஷாரா இருந்தா யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. நாம தான் இங்க ஏமாந்து நிக்கிறோம். குழந்தைங்கள கண் முன்னாடியே வச்சுக்கோங்க. ஸ்கூல் போனாங்களா 5 நிமிஷத்துல வருவாங்க அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துல வரலைன்னா 6வது நிமிஷம் நீங்க ஸ்கூல்ல இருக்கணும். எப்பயுமே பெண் பிள்ளைகளை, இப்ப நான் போடுற வீடியோவை யாரு பார்த்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும், யாரு பார்த்தாலும் சரி, அம்மா அப்பா 2 பேர் மட்டும்தான் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, வேற யாருமே பண்ண மாட்டாங்க. தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா யாரையுமே நம்பாதீங்க. தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்கு சித்தப்பா, நான் பெரியப்பா, நான் நல்லவன் இல்லையா, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல, அப்பாவே நம்ப முடியல. சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க. மகளை பாலியல் தொல்லை கொடுத்த அப்பா, நிறைய தந்தைகள் ரோல் மாடலா இருக்காங்க. என் அப்பா எல்லாம் எனக்கு ஹீரோ. ஆனா மோஸ்ட் ஆஃப் அப்படி கிடையாது. ப்ளீஸ் யாரையும் நம்பாதீங்க. இந்த நியூஸை வந்து உங்களுக்கு வந்து சேஃபா எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் நம்ம அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாதுங்க. நம்ம அந்த குழந்தைகளுக்கு வேணா நம்ம ப்ரே தான் பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளை விட நமக்கு அது நியூஸ், நம்மளை விட யாருக்கு அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகும், அந்த குழந்தைங்களோட பேரண்ட். அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த செகண்ட் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். குழந்தைங்களை வந்து அப்படி பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த குழந்தைங்க இறக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பரதேசிங்க அதை தின்றுருக்கானுங்க, அதை வேற வித்தும் இருக்கானுங்க. அதை வாங்கி
குக் பண்ணியும் சாப்பிட்டு இருக்கானுங்க. அயோக்கிய நாய்ங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்போ இந்த ஜனவரியில டெல்லி, மும்பை இதுலெல்லாம் சேர்ந்து 2000 கிட்ஸ் வந்து காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க? யாரு கிட்னாப் பண்ணாங்க? யாரு என்ன பண்ணனாங்க? எதுவுமே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான் காரணம். நம்ம சேஃபா பாத்துக்கல. நம்ம சேஃபா பாத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சொல்லுவீங்க. அதுக்குன்னு குழந்தைங்க பின்னாடியே, குழந்தைங்க பின்னாடி தாங்க இருந்தாகணும். நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்? குழந்தைங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம். குழந்தைங்களுக்காக தானே எல்லாம் பண்றோம். அப்ப அவங்க மேல நம்ம கண்ணோட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கணும். அவங்க மேல நம்ம கண்ணோட்டம் இல்லாம நமக்கு எதுக்குங்கடா? அப்புறம் எதுக்கு நமக்கு அந்த குழந்தைங்க? சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணோம், பெத்துக்கிட்டோம், ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க, அப்படியே விட்டுற முடியுமா? அவங்கள பாதுகாக்கணும். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. ஆனா என்ன? சாக்லேட், பிஸ்கெட், கிரீம் பிஸ்கெட், சாக்லேட், அவ்வளவுதான். அப்பதான் என் பையன் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கான். இன்ன வரைக்குமே அவனோட பாட்டி சாக்லேட் கொடுத்தா கூட அவன் என்னை பாப்பான், வாங்கவா வேணாமான்னு. என்னை விட அவங்க பாட்டி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பாப்பான். நான் கண்ணு அசைச்சா மட்டும்தான் வாங்குவான். தயவு செஞ்சு ரொம்ப பொறுப்புள்ள தகப்பனா, அம்மாவா இருங்க. எந்நேரமும் குழந்தைங்களை வந்து கண்காணிப்போட இருங்க. பசங்களுக்கு வந்து சொல்லி வளர்த்துங்க. பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி கண்ணோட்டத்துலதான் பார்க்கணும், இப்படி பார்க்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பசங்களை பொண்ணுங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டாவே அவ அப்படிதான். எப்படிங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க? அது எப்படி உங்களுக்கு செக்ஸ்வல்லா அப்படி தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது குழந்தைகிட்ட போய் அப்படி எப்படி தெரியும்? ஆனா அப்படிதான் பாக்குதுங்க இந்த உலகம். அப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வெளியே தான், கவர் பண்ணாதான் வெளியவே கூட்டிட்டு போக முடியும். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. யாரு எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாப்பாங்கன்னே தெரியல. இத பத்தி இன்னும் என்ன பேசுறதுன்னு தெரியல. எங்கேயோ போர் நடக்குது, எங்கேயோ என்ன கரும வேணாலும் நடக்கட்டும். நம்ம பிறந்ததுக்கு ஒரு அடையாளமா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நல்லது. இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் நான் நிஜமாவே ரோல் மாடலா எடுத்தேன். என்னையெல்லாம் செருப்பால அடிக்கணுங்க, சீரியஸ்லி. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க. அதனால வந்து எந்த யூஸ்மே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸ்மே இல்லை. இதோட விட்டுட்டு உங்க குழந்தைங்களை நீங்க எவ்வளவு சேஃபா பாத்துக்கணும், மத்த குழந்தைங்க கிட்ட உங்க குழந்தைங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க எப்படி மத்த குழந்தைங்க கிட்ட நடந்துக்கணும், இதைதான் நம்ம கத்து கொடுக்கணும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடந்துக்கணும். முடிஞ்சு இதை நம்ம வந்து பேசுறதுனால அந்த குழந்தைங்களை திரும்ப கொண்டு வர்றதில்ல. அவனுங்களை நம்ம நல்லா திருத்தவும் முடியாது. இவ்வளவு பெரிய நியூஸ் வெளியே வந்திருக்கு, இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு. இதனால வந்து அதை ஈஸியா அவங்க ஹைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களால எல்லாமே பண்ண முடியுங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை உட்காந்துட்டு பேசிட்டு தான் இருக்க முடியும். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரீசன் இதுதான். இதை பத்தி பேசாதீங்க. பேசாம அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க சேஃபா பாத்துக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. பெண் பிள்ளைகளை வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள்கிட்டயும் சொல்லுங்க. ஆண் பிள்ளைகள்கிட்ட இப்படிதான் பழகணும், இவ்வளவு லிமிட்டோட தான் இருக்கணும், இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துங்க. தப்பு தப்பு, கரெக்ட் கரெக்ட். இதுதான் பிள்ளைங்க வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு விடாதீங்க. எதிர்த்து பேசுறாங்களா, நல்ல விஷயத்துக்கு பேசிட்டோம். அம்மா சொன்னா கேட்கணும், அப்பா சொன்னா கேட்கணும். போக கூடாதுன்னா போக கூடாது, போனா போகணும். இது எந்த கிட்ஸ் பார்த்தாலும் இந்த வீடியோ பார்த்தாலும் நான் சொல்றதை கேட்கணும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நம்ம பேரண்ட் நமக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. யாரை நம்பியும் போகாதீங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும். தேங்க்ஸ்.